பாத்தீங்களா? சரி ஓகே ஆரம்பிக்குமா? உயிரோடு இருக்கும் வரை செத்துறணும். உன் இதயத்தை கேட்டுப்பார், ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஆமா, தனுசு தனுசு அப்படிங்களா? ஐயா நீங்க முழுசா சொல்லல. தாங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்ல கிளாப்ஸ்க்காக தான் நாங்க வந்து அதுதான் எங்களோட போதை. அந்த மாதிரியான எங்க எல்லாருக்கும் இல்ல, நாங்க எல்லாருக்கும் அதே மைண்ட் செட் தான். அந்த ஒரு காசுக்கு நம்ம வந்து மாசம் இவ்வளோ வந்து சேலரி வாங்கணும், போடுறோம், சாப்பிட்றோம், அந்த சேலரியை கொடுக்குறோம், அதுக்கு ஒன்று வாங்கணும், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து வேணாம். ஸோ வெல்கம் டு த ஷோ. காத்து வாக்கில் பேசுவோம். அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் வந்து கமெண்ட் செக்மெண்ட். நான் சொன்னது உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேன்ஸ் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது யார் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுங்க. நெத்தி அடி அடிக்கலாம், ஒரு அடி அடிக்கலாம். சரி அப்படி போயிடும். எப்படி அடிக்கிறது? மாலை வேற போட்டிருக்கேன், எப்படி அடிக்கிறது? ஓகே, இந்த வாட்டி நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எதாவது கொடுக்குறீங்களா? இந்த வாட்டியும் கொடுக்குறீங்களா? நீங்க இந்த தடவை போங்க ஃபர்ஸ்ட். ஆமா, விட்டு வாங்க, நீங்க வாங்க. அவங்க அனுப்புற அளவுக்கு எதுக்கு வச்சுக்கிறீங்க? ஓகேங்க, நம்மளே போவோம். என்ன இப்போ உங்ககிட்ட பர்மிஷன் தான் கேட்கணுமா? நாங்க அதான் உங்களுக்கு முதல்ல ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க. யாருக்கு? உங்களுக்கு வந்து இவரு வந்து சிங்கப்பூர்ல இருந்து அமைச்சிருக்காருங்க. எங்க கமெண்ட் இல்லைங்க, அவர் உங்களுக்கு கவிதை அமைச்சிருக்காரு. அந்த கவிதையை பார்த்துட்டு நீங்க வந்து அந்த கவிதையை வந்து திருப்பி நீங்க ஒரு கவிதை சொல்லலாம், இல்ல உங்களுக்கு என்ன திருப்பாமையும் சொல்லலாம். அப்படி வாங்க. அவங்க நிறைய கவிதை ரெடி பண்ணுவாங்க ஸ்பாட்ல. பாட்டு கூட பயங்கர அப்படிங்களா? மாத்தி பாடுவாங்க. அது தெரிஞ்சிருக்கு பாருங்க அவருக்கு. அதனால தான் உங்களுக்கு கவிதை அமைச்சிருக்காரு. பாத்தீங்களா? சரி ஓகே ஆரம்பிக்குமா? உயிரோடு இருக்கும் வரை செத்துறணும். சரி ஐயா, கவிதை வந்து சொல்லுங்க. அந்த ஆள் கமெண்ட். உயிரோடு இருக்கும் வரை உன்னோடு இருப்பேனோ என்று தெரியவில்லை, ஆனால் உயிரோடு இருக்கும் வரை உனக்காக இருப்பேன் என்று உனக்கு புரியவில்லை. அவங்க எனக்கே ஒன்னும் புரியவில்லை. உங்களை பார்த்து வந்து எனக்கு தான் வந்திருக்கேன் நிஜமாலுமே. நீங்களா ஒண்ணு சும்மா சொல்றீங்களா? சத்தியமா உங்களுக்கு தான் வந்திருக்கீங்க. ஐயா எழுதிருக்கா, உயிரோடு இருக்க மாதிரி எழுதிருக்கீங்க. கீழே சுமீன் போட்டுருக்காங்க. ஆமாங்க, உங்க பேர் மேல போட்டுருக்கு. ஐயா ஐயா பேர் போட்டு. அதுக்கு வந்து கவிதை எப்படிங்க இருந்துச்சு? எனக்கு புரியல. உயிரோடு இருக்கும் வரை அப்பவே சொன்னங்க அவங்கிட்ட, உங்களுக்கு தூய தமிழ்ல ஒண்ணு சொல்லாரா, ரோஸ் கீசு கீசு மாசு கீசு போட்டு விடுறான்ட்டு லூசு. ரெடி பண்ணதெல்லாம் கரெக்ட். ஆனா யாரு ரெடி பண்ணி தெரியாம போச்சு. அவங்க உங்கள்ட்ட மாட்டல, நீங்க தான் உங்கள்ட்ட மாட்டிருக்கீங்க. எங்க திரும்பி சொல்றேன். உயிரோடு இருக்கும் வரை எப்படி? உயிரோடு இருக்கும் வரை உன்னோடு இருப்பேனோ என்று தெரியவில்லை. உயிரோட இருக்கிறவங்க உங்க கூட இருப்பானு தெரியாது. அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. உயிரோட இருக்கிறாரா உங்க கூட இருப்பானு தெரியல. உயிரோட இருக்கும் வரை உனக்காக இருப்பேன், ஆனா அது உனக்கு புரியல என்ன இப்ப அப்படின்னு கேட்டுக்காப்ல. புரியல. அவங்களுக்கு புரியல. அதான் புரியலையே. அப்புறம் ஏன் உங்களுக்கே தெரியும். நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். அந்த கமெண்ட் டெலீட் பண்ணி விடுங்க. அவருக்கு நான் ரிப்ளை பண்ணி, ஏய் உனக்கு புரிஞ்சாத பொருள் வீடியோ 10 லைக் பண்ணிட்டு போடா பிளாடி. ஓகே, எனக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. நம்மள வந்து அதிகமா வந்து வீடியோல வந்து பாக்குறாங்க, நடிக்கிறதுலாம் பாக்குறாங்க. அத வச்சு அவங்க வந்து நம்மள ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு இது ஒரு ஃப்ரேம் பண்ணி 5 வந்து ஓகே இருங்க 5 வந்து நம்மள பிடிச்சிருக்கு. அவங்க பாக்கையில உங்க ஸ்லாங்ல அடிச்சிருங்க. பாக்கையில உங்களுக்கு வந்து நாங்க பண்றதை வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்னைய பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? அப்படி இருந்தா பிடிக்காது. அவ்வளவுதான் ரிப்ளை. எப்பா இல்ல ஐயா, இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு உலகத்திலே கமெண்ட் பண்ணவன் நான் தயவுசெய்து தெரியாம கமெண்ட் பண்ணிட்டேன்னு இல்ல, நான் வந்து எல்லா கமெண்ட்டும் படிப்பேன். படிச்சுட்டு அதுக்கு வந்து ரிப்ளை வந்து இந்த மாதிரி ஹார்ட் சிரிக்கிறது எல்லாம் போட்டாங்கன்னா இப்படி கை அடிக்கிறது போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் 2 லைன் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இப்ப நம்ம இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்ப நீங்க தப்புன்னு சொன்னாலும் எனக்கும் தப்புன்னு ரிப்ளை பண்றதுக்கு என்ன பண்றது? நீங்க டைம் எடுத்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்ல, வீடியோ ரிப்ளை பண்ணுங்க. நம்ம பையன் தான் அமைதியா இருந்தா இருப்பாப்ல. அமைதியா ரெடி. நாங்க போறோங்க ப்ரோ. கமெண்ட் வந்திருக்கு ப்ரோ. சரி, இந்த கமெண்ட்க்கு எப்படி அடுத்த கமெண்ட் எல்லாம் போச்சு என் நிலைமை. ப்ரோ செல்வண்டு சித்ரா அப்படின்ற அக்கௌண்ட் வந்து கமெண்ட் வந்திருக்கு. சுமி கூட வீடியோ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கல.
இவங்க கூட வீடியோ பண்றேன். சில்வன்ட் சித்ரான்னு ஒரு பொண்ணு. சில்வெண்டருக்கும் கூப்பிடுங்களேன். சரி அவங்க யாரோட பண்ணா பிடிக்கும்னு கேளுங்க. அப்புறம் அவங்க கூட பண்ணுவீங்களா? இல்ல ஃபியூச்சர்ல அப்படி இல்லம்மா. ஃபியூச்சர் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்க. பாவம் அது என்ன பழக்கம் அது? ஓ ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஆர்டிஸ்டா ஓ இருந்தாங்க. அப்ப இவங்க நல்ல ஆர்டிஸ்ட் இல்ல. இவங்க சூப்பர் ஆர்டிஸ்ட். அப்ப என்னோட தரணும்ல எல்லாருக்கும் இல்லைங்க, அடிக்கிற வாய்ப்பு. அதாவது நான் நாளைக்கே வெற்றிமாறன் சார் அவரை பார்த்து அவரோட அடுத்த படத்துல அவரை புக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ எடுத்து வராங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டா தான் நடிச்சுதானே ஆகணும். அது நடிச்சாகலாம். இப்போ இவங்க என்ன அதே வெற்றிமாறன் சார் கூப்பிட்டா பரவாயில்ல, நீங்களே வெற்றியே ஒரு பொண்ணு கூப்பிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஒரு தோல்வி மாறனாச்சும் வருவாங்க ப்ரோ நமக்கு படம் பண்றோம் ப்ரோ. ஆமா இருங்க, அவர் இன்னும் அந்த ஆன்சரே சொல்லல. நீங்க சொல்லுங்க எங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவீங்க நீங்களே. ஃபியூச்சர்னா இப்ப அடுத்து இப்போ ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சீரிஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அவங்க சொன்னது சுமி கூட நடிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்காங்க. இதுக்குதான் நீங்க வந்து அடுத்து வேற நடிப்பீங்களா இல்ல வந்து இப்ப வந்து எப்ப வருவீங்க சீரிஸ்ல வேற எப்ப வருவீங்க அப்படின்றதே கேக்கல. மறுவியோ மோட்டியோ பிடிக்கல அப்படின்னு ஒரு ஒபினியன் சொல்றாங்க. இப்போ நீங்க அது மத்தவங்க வந்து சொல்றதெல்லாம் நாம எதுக்கு காதுல எடுத்து சொல்லுங்க. ஏங்க விஜய் என்ன சொல்லிருக்காரு? இக்னோர் நெகட்டிவிட்டி நண்பா. இந்த மாதிரி இக்னோர் பண்ணிடணுங்க. நீங்க அவருக்கு எதுக்கு இப்ப நீங்க ரிப்ளை எடுத்து கொடுக்கறீங்க? அப்படியே அவங்க கையில முறுக்குறாங்கப்பா. பாருங்க இது நாளைக்கு கண்டென்ட்டா வந்துரும். ஐயோ ஐயோ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சும்மா இருங்க. சரி சரி இது ஒரு கவிதை தான் ப்ளீஸ். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. கோப்பா பக்கம் எப்படி எழுதிருக்கா பாருங்க. உன் இதயத்தை கேட்டுப்பார். அப்படி வாங்க. இது நிஜமாலே எனக்கு வந்து எல்லா கமெண்ட்டும் படிப்பேன். ஆமாங்க, உங்களுக்கு வந்து ஐயோ என்னங்க உங்க இன்ஸ்டால கமெண்ட்லாம் மொத்தம் அப்படி பொறுக்கி போடுங்க மொத்தமா. உங்க மொத்த ஃபேன்ஸ்லயும் வடிகட்டி ஒரு 2 எடுத்துருக்கேன். சரிங்களா? நனைஞ்சிருச்சு, எல்லாம் பிரச்சனை இல்லை. உன் இதயத்தை கேட்டுப்பார், ஒவ்வொரு துடிப்பிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லும். புரிஞ்சுதா? உன் இதயத்தை கேட்டுப்பார், ஒவ்வொரு துடிப்பிற்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஆமா தனுசு தனுசு அப்படிங்க. ஐயா நீங்க முழுசா சொல்லல, உங்களுக்கு புரியுது. புரிஞ்சிருச்சு, இந்த லைன் புரிஞ்சிருச்சு. என் இதயத்தை கேட்டுப்பார். உங்களுக்கு ஒண்ணு சொல்லும். இல்ல இல்லையா? அம்மா துடிப்பின் அர்த்தமே நீதான் என்று சொல்லுதான் அவங்களுக்கு. பாட்டா இல்லைங்க, கவிதை தான் இது. என் இதயம் பூரா தனுசு 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 தனு அந்த மாதிரி உங்க இது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் அப்படி அமைச்சிருக்காரு, அவருக்கு வந்து இப்ப நீங்க ரிப்ளை கொடுத்துங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன கேட்டுனா ஒரு இது வந்து என்ன நீங்க வந்து நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எனக்கு இது பண்றீங்க. சொல்லுங்க ஏங்க கேளுங்க. என்னோட ஹார்ட் பீட்ல வர ஒரு பீட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவரோட ஹார்ட் பீட்டோட மீனிங்கே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நல்ல ஒரு கவிதை, நல்லா இருக்கு. நீங்க எப்படி என்ன சொல்ல ஜெனரலா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அது யாரு காட்டுன்னு அதனால அடுத்து உங்க ஃபேன்ஸ் யாரும் நேர்ல கூட இப்படி பார்த்து சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவீங்க? Thank you அப்படி. Thank you அன்பா சொல்லுங்க. சுஜா. Thank you என்னோட இதுவே சொல்லட்டும் பேரே. Thank you என்னோட இது அவங்க ஹார்ட்ல உங்க பேரே சொல்லட்டுமாமா? சொல்லட்டும். அந்த மாதிரி அதிக அன்பு தாங்கள். அன்பு தாங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்ல ஐயா கடைசி கமெண்ட் வந்திருக்கேன் உங்களுக்கு. ஐயோ இதை கேட்கலாமா என்ன தெரியலையே. கேளுங்க கையை முறுக்குறாங்க. இப்படியே 2 பேரும் எவ்வளவு நாளா வீடியோ பண்ணிட்டு இருப்பீங்க? சட்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு இருக்கு. இக்னோர் பண்றதா பண்ணிருங்க, இல்ல ஆன்சர் பண்றதா பண்ணிருங்க. இன்னொரு கமெண்ட் பாத்தீங்கன்னா, சினிமா விட்டு ஒழுங்கா ஏதாச்சும் வேலைக்கு போலாம்ல, அதை விட்டு ஏன் ப்ரோ இப்படி சினிமான்னு சுத்திட்டு இருக்கீங்க? இதுதான் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி தான் இக்னோர் பண்ணிக்கலாம். நானே பயத்துல உட்காந்துருக்கேன். நான் கேள்வி வேற கேட்ட தைரியமா அடிச்சுட்டு. இல்ல சொல்லுங்க மாஸ்டர். சொல்லுங்க. இல்லங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? அவங்கள்ட்ட சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு எப்போ கல்யாணமோ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எப்போ கல்யாணம்ன்றத நான் சொல்வேன். அதுவரை அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள், கதாபாத்திரம் தான் என்பதை மறந்து. எனக்கு எப்போ கல்யாணமோ நான் சொல்லுவேன் இல்லையா? எனக்கு எப்போ அது நடந்தா பாத்துக்கலாங்கய்யா. அது உங்க கூட போய் சுத்த தமிழ் போயிட்டாங்க. சினிமா நிறைய பேர் ஒரு கொஸ்டின் இருக்கும் இயற்கை, என்ன இந்த பையன் சினிமானா எப்போ வாழ்க்கையில முன்னேற போறான் அப்படின்னு. இன்னும் இப்படியே சும்மாவே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படியே அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகல. இல்லை எல்லாருமே அப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க. நமக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது. பட் நம்ம வந்து
என்ன சொல்கிறது, இப்போ நம்ம சினிமாவில் பெரிய இடத்துல இருக்கோன்ற, இப்போ பிஎஸ் வினோத்னு ஒரு டைரக்டர் இருக்கார் தெரியுங்களா, கூழாங்கல் படம் எல்லாம் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறவாருன்னா என்கிட்ட அடிக்கடி, இப்போ நம்ம வந்து இதில் பெரிய ஆள் ஆயிருக்கோம், இதில் நிறைய பேருக்கு இன்னும் உள்ளே சான்ஸே கிடைக்காம நிறைய பேர் வெளில இருப்பாங்க. இப்போ உனக்கு டெய்லியும் கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கெல்லாமே உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். நீ சினிமாவில் நீ இருந்தாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணு அப்படின்றது. அவங்க வந்து போய் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியும்னு தெரியல. இதுவும் ஒரு வேலை தான். ஏன்னா இதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அவ்வளோ யோசிக்கணும், ஒவ்வொரு நாளும் புதுசாக கண்டென்ட் கொடுக்கணும். நம்ம ஒரே வேலையை செய்யலை, நம்ம அவ்வளோ வேலை இருக்குது இதில். அதனால் அவங்களுக்குலாம் பதில் சொல்லணுன்ட்டு நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை பிரதர். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வளர்ச்சியால் அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக. ஸோ நீங்களுமே ரொம்ப அழகாக கொஞ்ச நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி பெருமையாக இருக்குது. எனக்குலாம் திருப்தியாக இருக்குங்க, மனசு நிறைஞ்சிருச்சு. நீங்களுமே தொடர்ந்து நிறையா வெப் சீரியஸ்கள், நிறையா வீடியோக்கள், நிறையா படங்கள் கொடுத்து எங்களை மகிழ்விக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசையும். நீங்கள் சொன்ன மாதிரியே தான் ப்ரோ, நிறையா விஷயங்கள் கிரியேட்டராக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி யோசிச்சு ஒன்று மக்களை வந்து என்டர்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நம்ம பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குமே இதுதாங்க பிடிச்சிருக்கு. இதை விட்டு வேற வேலை பண்ண பிடிக்கலையா, வரமாட்டேங்குது. என்னங்க அது வேணா கரெக்ட், வர மாட்டேங்குது அவ்வளவு. நம்மளால ஒரு ஆஃபீஸ்க்குள்ள டெய்லி காலையில 9 மணி போயிட்டு 5 மணிக்கு டோரை திறந்து மூடிட்டு நீங்க வேற வேலைக்கு போனாலுமே ஓடி வந்துருவீங்க. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே சினிமாவை அவ்வளோ லவ் பண்ணுறோம். ஸோ சினிமா லவ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே பயங்கரமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுடைய சினிமா வாழ்க்கை, சினிமாவை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் உங்கள்ட்ட யாரும் இப்படி சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட யாரும் சொன்னா அடிச்சு அப்படி நினைப்பீங்க. ஆனா அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு பெண் ஐயா. அவங்க கிட்ட சொல்ல வாய்ப்பு இல்லையா, சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரியாது. அவன் 4 வாட்டி சொல்லுவான், அவங்களுக்கு தெரியாது. அவன் கையெடுத்து கூப்பிட்டு நீ சினிமால இருமா அப்படின்னு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். நிஜமாலுமே நீங்க ஸ்கிரிப்ட் நீங்க இப்ப வேணா எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஸ்கிரிப்ட்ல ஷார்ப் இப்படி அடிச்சிருவாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம தெரிஞ்சு நமக்கு தெரியும். ஸ்பான்டனிட்டியாக வந்து அடிப்பாங்க. அது ஐ மீன் கவுண்டரு டைலாக் எடுத்து பேசுறது. யாரு தீபா பாலுவா? இல்லை, நிறைய பேர் வெயிட் பண்ணுறது. ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டேன். நீங்கள் ஏதாச்சும் மக்களுக்கு வார்த்தைகள், சினிமா ரிலேட்டடாக ஒரு வார்த்தைகள் ஏதாச்சும் ஒன்று சொன்ன மாதிரி இந்த வேலை தான் எனக்கு வருது. இதில் தான் சந்தோஷமாக இருக்குது. காசுக்காக வந்து நாங்கள் யாருமே ஓட கிடையாது. இப்போ எல்லாருமே இது எல்லா மேடையிலையும் சொல்லியிருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்கலேருந்து சின்ன ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கிளாப்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து அதுதான் எங்களோட போதை. அந்த மாதிரியான எங்கள் எல்லாருக்கும் இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் அதே மைண்ட் செட் தான். அந்த ஒரு காசுக்கு நம்ம வந்து மாதம் இவ்வளோ வந்து சேலரி வாங்கணும், போடுறோம், சாப்பிட்றோம், அந்த சேலரியை கொடுக்குறோம், அதுக்கு ஒன்று வாங்கணும், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து வேணாம். ஃபுல்லாக நல்லா பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே யாராச்சும் ஒருத்தவங்க பாராட்டு நிறைய பிடிச்சிருக்குல்ல, நாங்கள் அதையும் வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கும், அப்போ அது போயிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இதுதான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், டெய்லி எழுப்பும்போது தட்டியில் பாருங்க, கிளாப் பண்ணுங்க, நானே எழுந்திருவேன் அப்படின்னு. இப்போதான் ரொம்ப சீரியஸாக வந்து பேசிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு சிரிப்பு இது பண்ணுறீங்க. அந்த மாதிரி அப்படி வேற வேலைக்கெல்லாம் போக முடியாது எங்களால். இதுதான் நல்லா தெரியும், எது நல்லா தெரியுதோ அதில் ஷைன் ஆகுறது தான் கரெக்டு. அதனால இது எனக்கு கரெக்டுன்னு தோணுது, அதனால நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு கரெக்டுன்றதை நீங்கள் பண்ணுங்க. அவங்க ஒரே குசி ஐயா பிடிச்சா. ஆமாம், காசுக்காகவும் சம்பளத்துக்காகவும் நாங்கள் வேலைக்கு போகல, நாங்கள் கரகோஷத்துக்காக வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற வார்த்தைகளை வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயணம் தொடரட்டும். நன்றி, மிக்க நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு. ஐயா, உங்களுடைய வார்த்தைகள். என்னோட அவங்கள பார்த்து திகைச்சு போய் அப்படியே மன நிறைவா இருக்குங்க. இப்படி ஒரு அருமை. ஏன் அப்படின்னா வீடியோல பார்க்கும்போது நீங்க வந்து ஃபுல் வந்து ஒரு ஆஷா அப்படி கோவமா சண்டை போடுற மாதிரி இருக்கும்ல, அப்ப பார்க்கறதுக்குலாம் அவங்க வந்து ஒரு டெரர் பீஸ். இல்ல அப்படியே இருப்பேன், அப்படியே இருக்கீங்க. அப்படி இருக்கு, அவங்க டெரர் பீஸ் தாங்க. நீங்க அவங்க யோசிச்சு பேசுறத பார்த்து ரொம்ப காமன் நினைச்சிடுறீங்க. ப்ரோக்கு தான் தெரியும், பாவம் ஒரு கஷ்டம். எனக்கு ரொம்ப கண்டபடி கண்டுபிடி அந்த செக்மெண்ட்லயே பார்த்தேன், அவரோட விளிம்புக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க நம்ம ஷோ? அதை பத்தி ஏதாச்சும் சொல்ல வரப்பீங்க? முடிஞ்சு கிளம்புறாங்க அப்படின்ற இதுல இருக்கீங்கன்னா ஜாலியா இருந்துச்சு. 2 பேரும் நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. நன்றி. இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஆன்சர் பண்ணீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் क्वेश्चंसக்குலாம் சிம்பிளா. நைட் எப்போ சாப்பிடுவீங்க?
நைட்டா சம்டைம்ஸ் 11 o'clock ஆகும், சம்டைம்ஸ் 9 o'clock 7 o'clock, சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டேன். ஓகே, சாப்பிடாம இருக்காதீங்க, கண்டிப்பா சாப்பிட்டு உங்களோட ரெஸ்ட் எடுங்க. ப்ரோ நீங்க அதான் நீங்க 2 பேருமே நல்லா சூப்பரா ஜாலியா பண்ணீங்க. எனக்கு இன்டர்வியூலாம் போயெல்லாம் பழக்கம் கிடையாது, பயம்லாம் இருந்துச்சு. ஐயோ என்ன கேட்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க. ஆனா நேர்ல வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தனால நானும் பேசினேன். எல்லாம் நல்லா பேசவே மாட்டேன், எனக்கு வரவே வராது. பரவாயில்ல, அதுக்கு உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். நல்லா பண்றீங்க பிரதர். அடுத்தடுத்து பெருசு பெருசா பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பெருசு, நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவிக்கு ப்ரொமோட் ஆவீங்க. நாங்க அப்படியே உங்களுக்கு மூவி ரிவ்யூக்கு அப்படியே வந்துருவோம். அப்படியே ஒண்ணு நடக்கும். என்ன சொல்றீங்க? நான் சொல்றதே கேட்கல. அடுத்தோடி வரும்போது இந்த மாதிரி மூவி ப்ரோமோட் ஆவீங்களா, அப்ப கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் gift கேக்குறாங்க. gift கண்டிப்பா அந்த மாதிரி தாங்க. கண்டிப்பா எங்க அன்பு உங்களுக்கு கிஃப்டா இருக்கும். இப்ப ஒரு உண்மையான உண்மை என்று தான் கூற வேண்டும். அன்பு காண்டாயிட்டீங்களா? இல்ல ரைட். உண்மையிலப்ப இருக்கறேன், நான் சொல்ல வரேன். அப்படியா? நல்லா இருக்கீங்க. இருங்க இப்ப நான் சொல்றேன். ஐயோ நிறைய பேர் அதை கேட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவே முடியாது. சரி, இந்த பவி ஜோஜாக்கு சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்பேன், வீட்டுல பார்த்திருப்பேன், ரோட்ல பார்த்திருப்பேன், அண்ணன் ஜூல கூட பார்த்திருப்பேன். நான் வாங்கி வச்ச 10 வெயிட் பாக்கறியா? அண்ணா ஆமா சிமிலரா இருக்கு. அது வருது சின்சன் வருது. சின்சன் மாதிரி ஆனா இல்ல இருக்கு. லைட்டா லிட்டில் பிட் அந்த ஃபீல் ஆகுது. ஆனா அவன் ஃப்ளோவா பேசும்போது அந்த ஃபீல் இருக்கும், அந்த வாய்ஸ். நீங்க பார்த்ததுல நீங்க ஆனா இதெல்லாம் போட்றாதீங்க, ஏதாச்சும் திட்டுவாங்க. இந்த மாதிரி தப்பு தப்பா வந்து பண்ணு இஞ்சான் போட்டுட்டே 4 வாய்ஸ் பேசுறேன். 4 வாய்ஸ் தலைவர் பேசுறதுல போய் அவங்க திட்டுறவங்க திட்டுதான் இருப்பாங்க. மக்கள் நம்மளைய வந்து நம்ம போய்க்கிட்டே இருக்கணுங்க. தலைவர் சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னா கூட யார் ரூட்ல போயிட்டே இருப்பா. தெரியாம அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஜாக் அண்ட் விக்கி அண்ட் ஜெயக்குமார் அண்ட் சுமித்ரா. பாய் சொல்லுங்க. பாய். என்னங்க அதுக்கு மறந்துட்டீங்க? சும்மா நார்மலா தான் சொன்னேன்.